Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, மில்லட் சேர்த்துக்கலாமா, இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாமா? ஸோ நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம், ஃபுட் வந்து சரியாக எடுத்துக்கல, பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா அந்த டைமில் நமக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை சொல்லுவாங்க, இந்த மூலிகை பொடியை தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன 2 மூலிகை அப்படின்னா, சுகர் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து பயன்படுத்தலாம். இதை சாப்பிட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, ஒரு தேர்ட் டே நம்ம ரெகுலராக எடுக்கும்போது ஆசனவாய் பகுதியில் பார்த்தோம்னா எரிச்சல் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கும். ஸ்டொமக் வாஷ் பண்ணுறோம், பேதி மருந்து எல்லாம் எடுத்து நம்ம ஸ்டொமக் வந்து கட் கிளியர் பண்ணிடுறோம். திரும்பவும் மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மலச்சிக்கல், ஸோ மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ரொம்ப தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குங்க, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஃபோர்ஹெட்டில் வந்து ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவலி வர்றதுக்கு மலச்சிக்கலும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சரியாக பசியின்மை, புளித்த ஏப்பம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு என்ன செய்யலாம்? ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக பேதி மருந்து எடுத்துடலாம், ஸோ வயிறு வந்து க்ளீன் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஸ்டொமக் வாஷ் பண்ணதுக்கு பிறகும் நமக்கு ஒரு 4-5 நாட்கள் கழித்து திரும்பவும் மலச்சிக்கல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்பொழுது இப்போது ஸ்டொமக் வாஷ் பண்ணுறோம், பேதி மருந்து எல்லாம் எடுத்து நம்ம ஸ்டொமக் வந்து கட் கிளியர் பண்ணிடுறோம். திரும்பவும் மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு உணவு முறை ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோன்றது கவனமாக பார்த்துக்கணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் மலச்சிக்கல் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஸோ எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து இந்த மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகளை எடுக்க என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகாது, அதே சமயம் மலச்சிக்கல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போது இதுவே நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருது. பவல் மூமெண்ட்ஸை வந்து அது நல்லாவே கரெக்ட் பண்ணி ஈஸியாக நமக்கு மலம் வெளியேறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் உடலில் பேட் கொலஸ்ட்ரால் தேங்காமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, மில்லட் சேர்த்துக்கலாமா, இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாமா? இப்படி சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராமல் இருக்குமா? ஸோ தாராளமாக இது எல்லாமே சாப்பிடலாம். ஸோ மில்லட்ஸ் ரொம்ப முக்கியமானது. சிறுதானிய வகைகள் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் எதெல்லாம் மலச்சிக்கலுக்கு ரொம்ப சிறந்தது, ஸோ அது தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது ஸோ அவரைக்காய் ரொம்ப சிறந்தது. அவரைக்காயில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட், ஸோ கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ அவரைக்காய் தினம்தோறுமோ இல்லை வாரத்தில் 3-4 நாட்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொத்தவரங்காய், முருங்கை, கத்திரிக்காய். ஸோ இந்த காய்கறிகள் எல்லாமே மலச்சிக்கல் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடணும். கீரை வகைகளும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகளை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம், ஃபுட் வந்து சரியாக எடுத்துக்கல, பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா அந்த டைமில் நமக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகணும்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக தினம்தோறும் இரவு தூங்கும்போது இந்த மூலிகை பொடியை தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன 2 மூலிகை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நிலாவாரை. இந்த நிலாவாரை அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாகவே ஒரு லாக்ஸேட்டிவ், மலமிளக்கி. எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். சுகர் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த நிலாவாரை பொடி நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக வல்லாரை பொடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த 2 மூலிகையுமே வல்லாரை பொறுத்த வரைக்கும் ரிச் ஃபைபர் கண்டென்ட், முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் குடல் பகுதி பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு வல்லாரை பயன்படுது. ஸோ இந்த 2 மூலிகையுமே இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேர் நிலாவரைப்பொடி சாப்பிடுவீங்க, வல்லாரையும் அதனோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு ஒரு 2 நாட்கள்லேயே நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 மூலிகையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு உணவுலாம் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை சாப்பிடணும். இதை சாப்பிட்ட பிறகு வேறு எந்த உணவும் நம்ம எடுக்கக்கூடாது. இதை சாப்பிட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, ஒரு தேர்ட் டே நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது ஒரு 3 நாட்கள்ல இருந்தே ஈஸியாக காலையில் நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உணவு முறையில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா கடுக்காய் லேகியம் இருக்குது. கடுக்காய் லேகியம் பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால ஆனஸில் ஆசனவாய் பகுதியில் பார்த்தோம்னா எரிச்சல் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கும். குழந்தைகளும் அழுவாங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு டெய்லி ரெகுலராக காலையில் தேற்றான்கோட்டை லேகியம், இரவு தூங்கும்போது கடுக்காய் லேகியம், இதை டெய்லி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.